மக்களை பற்றி, மக்களுடைய உயிர்களை பற்றி, மக்களுடைய நலனை பற்றி இந்த ஆட்சிக்கு கொஞ்சமும் அக்கறை இல்லை. பேங்க் ஆஃப் பரோடா ஒரு ஆய்வை நடத்தியது. தமிழ்நாடு ஒன்றுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவுக்கு 50% குறைவாக நிதி ஒதுக்கிய ஆட்சி என்று அவர்களே அந்த ஆய்விலே சொல்லியிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தப்படும். அப்புறம் ஆண்களுக்கும் இலவச பேருந்து கொடுக்கப்படும் சொன்னாங்க. இது மக்கள் சைட்ல இருந்து சில விமர்சனங்கள் வந்திருக்குல்ல. தமிழ்நாட்டுல விலைவாசிலாம் உயர்ந்துடுச்சு. தமிழ்நாட்டோட கடன் சுமையும் உயர்ந்துடுச்சு. இப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் இந்த கடன் சுமையை எப்படி டாக்கிள் பண்ணுவாங்க, இல்ல மேலும் கடன் வாங்குவாங்களா, இல்ல அதை எப்படி சரி பண்ணுவாங்க? அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நிதி சுமையை குறைப்பதற்கு நாங்கள் வழியை கண்டுபிடிப்போம். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். வாழ வழியில்லாமல் வஞ்சிக்கப்பட்ட சாமானியனின் கேள்வி கணைகள் செவி சேருமா? இது சாமானியனின் கேள்வி. வணக்கம் சார். வணக்கம். நான் ஒரு சில கேள்விகள் காமன் மேனை ரெப்ரசென்ட் பண்ணி கேட்குறேன் சார். இப்போ கரெக்டாக தமிழ்நாட்டில் மருத்துவத்துறை இருக்குல்ல, இந்த 4.5 வருஷமா இந்த 4.5 வருஷமா இருக்கிற மருத்துவத்துறைக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடியும் இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியும் ஏடிஎம்கே பீரியட்ல இருந்த மருத்துவத்துறைக்கும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். அந்த மாற்றங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப இருக்க தமிழ்நாட்டில் இருக்க? அதாவது நானும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றினோம். அம்மா அவருடைய அமைச்சரவையில் நானும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றியவர். எனவே அந்த துறையை பற்றி எனக்கு நன்கு தெரியும். அதே போல அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு என்னுடைய கழகத்துடைய பொதுச் செயலர் மாமி எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த 4.5 ஆண்டு காலத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளபடியே மிகச் சிறப்பாக செயல்பட்டது. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் 2000 மினி கிளினிக்குகள் கிராமப்புறங்கள் தோறும், அதாவது மக்கள் நகரப்பகுதிக்கு சென்று இந்த மருத்துவ சேவையை பெற்று வந்த நிலையை மாற்றி கிராமப்புறத்திலே இருக்கிற மக்கள் தங்களுடைய அந்த மருத்துவ சேவையை பெறுவதற்கு நகரப்பகுதியை நோக்கி போகாமல் அந்த நகரப்பகுதியில் இருக்கிற அந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த வசதிகளோடு கிராமத்திலே மினி கிளினிக் என்று ஆரம்பித்து, அதாவது கிராமங்களிலே அன்றாடம் காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, சளி, இருமல், இது போன்ற அந்த உபாதைகளுக்கு உடனடியாக தீர்வு ஏற்படுகிற வகையில் மினி கிளினிக்குகளை ஆரம்பித்தார். சிறப்பாக செயல்படுத்தி காட்டினார். அதே போல மருத்துவமனைகள் நவீன வசதிகளை கொண்ட மருத்துவமனைகளாக மாற்றி காட்டினார்கள். அதாவது பரிசோதனைகளுக்கு, சிகிச்சைக்கு வேண்டிய உயர்தர அந்த உபகரணங்களை அந்த மருத்துவமனைக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர் ஆட்சியில் செய்த மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுவது 11 மருத்துவக் கல்லூரிகள். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இதுவரை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் ஒரு ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் துவக்கப்பட்ட வரலாறே கிடையாது. அந்த அளவிற்கு ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை பெறுவதற்கு முன்மொழிவுகளை மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து மத்திய அரசாங்க அனுமதியை பெற்று இன்றைக்கு அந்த சாதனையை செய்தார் என்று சொன்னால், அந்த மருத்துவ சேவை, அதாவது பொதுவாகவே மக்களுக்கு அடிப்படை கல்வி, அடுத்து சுகாதாரம். எனவே கல்விக்கும் முன்னுரிமை கொடுத்தார் என்னுடைய பொதுச் செயலாளர் அவருடைய ஆட்சி காலத்தில். அதேபோல மருத்துவத்துறைக்கும் முன்னுரிமை கொடுத்தார். 11 மருத்துவக் கல்லூரிகளை இன்றைக்கு ஆரம்பித்த காலத்தில் மருத்துவர்கள் இன்றைக்கு அதிகப்படியாக வெளியே படித்து வருகிறார்கள். மக்களுக்கு அந்த மருத்துவ சேவை கிடைக்கிறது. அந்த வகையில் அது மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். எனவே அவருடைய ஆட்சி காலத்தில் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார், கல்விக்கும் முன்னுரிமை கொடுத்தார்,
அதே போல மருத்துவத்துறைக்கும் முன்னுரிமை கொடுத்தார், சமூக நலத்திற்கும் முன்னுரிமை கொடுத்தார். ஆக ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களுக்கும் அந்த சேவை, அரசாங்கத்தினுடைய சேவை சென்று சேர்கிற வகையிலே திட்டங்களை மிகச்சிறப்பாக தீட்டி செயல்படுத்தினார். அது அந்த துறைக்கு செய்த மிகப்பெரிய சாதனை. இப்போ வந்து இந்த திமுக ஆட்சியில வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒழுங்கா இல்லை. இப்போ வந்து சாதாரண மக்களுக்கு காய்ச்சல் வந்தாலும் சளி வந்தாலும் அவங்களால அஃபோர்டபுளா அங்கதான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வந்து டாக்டர்ஸ் இல்லை. டாக்டர்ஸ் இல்லாம போன்ல வந்துட்டு நர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து இப்ப கூட ரீசெண்டா ஒரு பிரெக்னென்ட் உமன் இறந்து போனாங்க. இப்படிதான் இந்த திமுக ஆட்சி இருக்கு. சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ணி பார்த்தாலுமே அங்கேயுமே வந்து கிட்னி திட்டு தான் நடக்குது. சோ வந்து ஒரு சாமானிய மக்களோட உயிர் வந்து அந்த உயிருக்கு வந்து ஒரு உத்தரவாதமே இந்த ஆட்சி இல்லை. இதை நீங்க எப்படி பாக்க? அதாவது மக்களை பற்றி, மக்களுடைய உயிர்களை பற்றி, மக்களுடைய நலனை பற்றி இந்த ஆட்சிக்கு கொஞ்சமும் அக்கறை இல்லை. இந்த ஆட்சியாளர்கள் இந்த நிதி ஒதுக்கீடு செய்கிற போது, அதாவது கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள், அந்த கட்டமைப்புக்கு அதிகமாக நிதி ஒதுக்க வேண்டும். அதை பொருளாதாரத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூலதனம் என்று சொல்வார்கள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதற்கு தான் அதிகமாக செலவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ரெவென்யூவை ஈட்ட முடியும், வருவாயை ஈட்ட முடியும். அந்த வருவாயை கொண்டு மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை செய்ய முடியும். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அதை பற்றி கவலையே படவில்லை. இன்னும் சொல்ல போனால் பேங்க் ஆஃப் பரோடா ஒரு ஆய்வை நடத்தியது. தென் மாநிலங்களில் இருக்கிற மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒன்றுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவுக்கு 50% குறைவாக நிதி ஒதுக்கிய ஆட்சி என்று அவர்களே அந்த ஆய்விலே சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் நீங்கள் சொன்னபடி மருத்துவ நிலையங்களில், மருத்துவமனைகளில் போதிய டாக்டர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, போதிய மருந்து இல்லை. ஆக இப்படிப்பட்ட நிலைமையிலே மக்களுக்கு சரியான மருத்துவ சேவை கிடைக்காத ஒரு அவல நிலைமை இருக்கிறது. அதையெல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது, எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது நிச்சயமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சரானால் நிச்சயமாக இந்த துறை இன்னும் வளம் பெறும், நாடு செழிப்பாகும், பொருளாதார வளர்ச்சியும் பெறும். சார், இப்ப தமிழ்நாட்டுல வந்து விலைவாசி எல்லாம் வந்து உயர்ந்துடுச்சு, தமிழ்நாட்டோட கடன் சுமையும் வந்து உயர்ந்துடுச்சு. இப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் இந்த கடன் சுமையை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க? இல்ல மேலும் வந்து கடன் வாங்குவாங்களா, இல்ல வந்து அதை எப்படி வந்து சரி பண்ணுவாங்க? நீங்கள் சொன்னதை போல இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நிதி நிலைமை எப்படி இருக்கிறது சொன்னால் கடனில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. கடன் சாதாரணமாக அல்ல. 75 ஆண்டு காலம் இந்தியா சுதந்திரம் அடைந்திலிருந்து தமிழ்நாட்டை பல்வேறு அரசுகள் ஆண்டிருக்கின்றன, பல்வேறு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்திருக்கின்றன. இந்த 75 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசு வாங்கிய மொத்த கடன் 480 அல்ல 530 5.30 லட்சம் கோடி. தமிழ்நாடு அரசு 75 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்த தேதியிலிருந்து வாங்கிய மொத்த கடன் 5.30 லட்சம் கோடி. ஆனால் இன்றைக்கு திமுக அரசு வந்து ஆட்சிக்கு வந்த இந்த 4.25 ஆண்டு காலத்தில், அதாவது 5 ஆண்டு முடிய போகுது, இவர்கள் வாங்கிய கடன் 4.80 லட்சம் கோடி. அதாவது சரிசமமாக 25 ஆண்டு கால கடனுக்கு சரிசமமாக இவர்கள் இந்த 5 ஆண்டுகளிலே வாங்கி இருக்கிறார்கள். ஆக அரசே கடனில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை எப்படி நீங்கள் நிவர்த்தி செய்வீர்கள் என்று கேட்கிறீர்கள். அதற்கு நிதி மேலாண்மை தெரிந்திருக்க வேண்டும். ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்றால், ஒரு ஆட்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் நிதி மேலாண்மை மிக மிக முக்கியம். அந்த நிதி மேலாண்மை இன்றைக்கு ஆளுகிற பொறுப்பில் இருக்கிற திமுக ஆட்சியிடம் கிடையவே கிடையாது. ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது மக்கள் எதிர்பார்க்கிறபடி அவர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நிச்சயமாக நிதி மேலாண்மையை சிறப்பாக கையாள்வார். அதற்கு ஒரே ஒரு
என்ன செய்வார் என்று நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது இவர்கள் செலவு செய்வதிலேயே நாட்டமாக இருக்கிறார். வருவாய் ஈட்டுவதற்கு இவர் வழிகள் காணவில்லை. ஆக அரசுக்கு வருவாய் வர வேண்டும் என்று சொன்னால் வருகிற மத்திய அரசாங்கம் கொடுக்கிற அல்லது இந்த மாநில அரசாங்கத்துக்கு வருகிற அந்த வரி வருவாயை முறையாக செலவழிக்க வேண்டும். முறையாக செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் 50% மேலாக மூலதன செலவுக்கு செலவழிக்க வேண்டும். மூலதன செலவுக்கு செலவழித்தால்தான் அதன் மூலம் ரெவென்யூவை திரட்ட முடியும், வருவாயை திரட்ட முடியும். அதை மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை செய்யலாம். ஆனால் இவர்கள் அந்த மூலதன செலவுக்கு நிதி ஒதுக்குவதில்லை. வீண் செலவு, விரைய செலவு, ஆடம்பர செலவு, இதில் தான் இவர்கள் அக்கறை காட்டுகிறார்கள். நீங்களோடு இப்பொழுது சொன்னீர்கள், பேசுவது போது சொன்னீர்கள், விலைவாசி உயர்ந்திருக்கிறது என்று சொன்னீர்கள். விலைவாசி உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம், அதாவது விலைவாசியை கட்டுப்படுத்துகிற அந்த திறமை இந்த ஆட்சியாளரிடம் இல்லை. நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி பெருமையானால், எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவர் செய்கிற காரியம் நிச்சயமாக விலைவாசியை குறைப்பதிலே அக்கறை எடுத்துக்கொள்வார். காரணம், விலைவாசி குறைத்தால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது குடும்ப செலவு குறைய வேண்டும். அதாவது தேவைக்கு மேல் செலவு செய்து அரசாங்கம் கடன் வாங்குகிற போல குடும்பம் கடன் வாங்கினால் அந்த குடும்பமும் தத்தளிக்கும், கடனிலே தத்தளிக்கும். எனவே அதாவது இந்த சினிமாவிலே கூட ஒரு பாட்டு வரும், வரவு எட்டனா செலவு பத்தனா என்று. ஆக ஒரு குடும்பத்தினுடைய வருமானத்திற்கு மீறி செலவு செய்தால் குடும்பமும் கடனில் தத்தளிக்கும். எனவே அந்த வருவாயை வருவாயை சேமிக்கிற வகையில் அந்த சேமிப்பு திட்டம் அது குடும்பத்திற்கு தேவை. ஆக செலவு போக மீதி குடும்பம் சேமிக்க வேண்டும். எனவே அதிலே நிச்சயமாக என்னுடைய பொதுச்செயலர் அக்கறை செலுத்துவார். எனவே விலைவாசியும் குறைக்க நடவடிக்கை எடுப்பார். அதுபோல இன்றைக்கு திமுக ஆட்சியிலே ஏற்றப்பட்ட கட்டண உயர்வு, வரி உயர்வு, இதெல்லாம் மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. எனவே அந்த சுமையை நிச்சயமாக என்னுடைய பொதுச் செயலாளர் ஆட்சிக்கு வந்த பிறகு குறைப்பார். வரியும் குறையும், ஏற்றிய வரி குறைக்கப்படும், இனி வரி ஏற்றாமல் பார்த்துக் கொள்வார். ஆக வருகிற வருவாயை வைத்து நான் சொன்னதை போல மூலதன செலவுக்கு அதிகமாக ஒதுக்கி, தேவைக்கு மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்கி, அதாவது கச்சிதமாக எதற்கு செலவு செய்ய வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும் என்கிற அந்த நிதி மேலாண்மையை நிச்சயமாக சிறப்பாக கையாள்வார். அப்படி அந்த நிதி மேலாண்மை சிறப்பாக கையாளுகிற போது விலைவாசியும் குறைக்கும், கடன் வாங்க வேண்டிய தேவையும் நிச்சயமாக இருக்காது. கடைசியா ஒரு கேள்வி சார், தேர்தல் அறிக்கையை வந்து அதிமுக சார்பில் ஒரு 10 வாக்குறுதிகள் விட்டுருந்தாங்க. அதுல வந்துட்டு அந்த மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தப்படும், அப்புறம் வந்து ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்து கொடுக்கப்படும் சொன்னாங்க. இது வந்து மக்கள் சைட்ல இருந்து சில விமர்சனங்கள் வந்திருக்கு. லைக் எப்படின்னா வந்துட்டு இது ஆல்ரெடி வந்து டிஎம்கே வந்து பண்ணது தானே, அதை தானே எடுத்து வந்து இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே சைட்ல வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, லைக் வந்து அம்மா கொண்டு வந்த திட்டங்களை தான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வந்து டிஎம்கே பண்றாங்க. இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதியை பார்த்ததுக்கு அப்புறம் மக்களும் இந்த விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு சில பேர் நல்லதாகவும் எடுத்துக்கிறாங்க, பட் இந்த மாதிரி விமர்சனங்களும் வருது. நீங்கள் சொல்லுவது மக்கள் விமர்சனம் செய்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். விமர்சனம் செய்பவர்கள் எதிர்கட்சி, அதாவது இப்பொழுது இருக்கிற ஆளுங்கட்சிக்காரர்கள் தான் எங்களை பார்த்து விமர்சனம் செய்கிறார்கள். பொதுவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த 10 அறிவிப்புகளை 2 கட்டமாக கொடுத்தார். முதலிலே 5 அறிவிப்புகளை செய்தார். அது மக்களிடம் அதை ஒரு பேசும் பொருளாக, மக்கள் பேசக்கூடிய அளவிற்கு பேசும் பொருளாக அது ஆகிவிட்டது. அடுத்தது 2வது திட்டம் அறிவிப்பு ஒரு 5 கொடுத்தார். அதுவும் இப்பொழுது இந்த 10 திட்டங்களை பற்றியும் இப்பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு பேசுகிற பொருளாக மாறி இருக்கிறது. அவர் சொல்றதை நிச்சயமாக நடத்தி காட்டுவோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு தான்
அந்த அறிவிப்புகளை வெளியிட்டார். நீங்கள் கூட சொல்றீர்கள் திமுக அறிவித்து செயல்படுத்திய திட்டங்களைத்தானே நீங்களும் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி. இப்பொழுது குலவிளக்கு திட்டம் அதை எடுத்துக்கொண்டால் திமுக 1000 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுத்தார்கள். அவர்கள் தேர்தலுக்கு என்ன சொல்லியிருந்தார்கள்? அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதிலே தகுதி வைத்தார்கள். அப்ப தகுதி என்று வந்த பிறகு அனைவருக்கும் இந்த உரிமை தொகை கொடுப்போம் என்கிற அந்த அது அடிபட்டு விடுகிறது. அப்ப தகுதி பார்க்கிற போது இந்த டிஸ்கிரிமினேஷன் மக்களை இரண்டாக பிரிக்கிறார்கள். குடும்ப தலைவிகள் என்று சொல்லிவிட்டு ஒரு தரப்புக்கு மட்டும் தகுதி பார்த்து உதவி செய்வது, இன்னொரு தகுதியானவர்களுக்கு அதை தவிர்ப்பது என்பது இந்த டிஸ்கிரிமினேஷன், இந்த ஏற்றத்தாழ்வு பாரபட்சம் காட்டுவதாக இருக்கும். அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக அரிசி கார்டு வாங்குகிற அத்துணை குடும்ப கார்டுகளுக்கு அந்த குடும்பத்துக்கும் குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும் என்று சொல்லுகிற போது இந்த ஏற்றத்தாழ்வு டிஸ்கிரிமினேஷன் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும். காரணம், ஒரு ஆட்சியினுடைய பலன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சென்றடைய வேண்டும். ஒரு தரப்புக்கு சென்றடைந்து ஒரு தரப்புக்கு இல்லை என்று சொன்னால் அது சரியாக இருக்காது. உடல் இருக்கிறது என்று சொன்னால் அத்துணை உடல் பாகங்கள் இருக்கிறதா ஒரே சீராக வளர்ச்சி அடைய வேண்டும். கை வீங்குகிறது என்று சொன்னால் அப்ப அது சீரான வளர்ச்சி அல்ல. வயிறு வீங்குகிறது என்று சொன்னால் அது உடலுடைய சீரான வளர்ச்சி அல்ல. ஆக ஏதோ நோய் இருக்கிறது, ஏதோ பிரச்சனை இருக்கிறது அர்த்தம். எனவே அந்த வகையில் தான் இந்த சமநிலையை பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒரு சலுகை இன்னொருவருக்கு அந்த சலுகை இல்லை என்ற அந்த நிலைமை இருக்கக்கூடாது. அந்த சமநிலையை பொருளாதாரத்தில் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் கொடுப்போம் என்ற அந்த அறிவிப்பை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதே போல நீங்கள் சொன்னீர்கள் இந்த இலவச, அதாவது கட்டணமில்லா பேருந்து, அவர்கள் என்ன செய்தார்கள்? பெண்களுக்கு மட்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது எப்பொழுதுமே நம்முடைய சமுதாயத்திலே ஆண் ஆதிக்கம் தான் அதிகம். ஆண்களுக்கு அடிமைப்பட்டவர்களாகத்தான் கருதப்பட்டார்கள். ஆக அவர்களுக்குள் அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வார்கள், பாலின வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்களுக்கும் அந்த நகர பேருந்திலே இலவசமா கொடுத்துட்டா அந்த போக்குவரத்து துறை அதோட வருமானம் பாதிக்காதா? பாதிக்கும். இப்பொழுதே நஷ்டத்தில் தான் ஓடுது. இப்பவே அரசு போக்குவரத்து நஷ்டத்தில் தான் ஓடுது. அந்த நஷ்டத்தோட இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஆகும். அதையும் அரசாங்கம் ஏற்றுக்கும். இப்போ அரசாங்கம் தான் ஏற்றுக்குது. அதாவது போக்குவரத்து கழகத்துடைய நஷ்டத்தை அரசாங்கம் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்களுக்கும் கொடுப்பதாலே கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். நீங்கள் சொல்லுவதை ஒத்துக்கொள்ளுங்கள், அதையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நிதி சுமையை குறைப்பதற்கு நாங்கள் வழியை கண்டுபிடிப்போம். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் முதலமைச்சராக இருந்த அனுபவப்பட்டவர், அவருக்கு தெரியும் அதை எப்படி சமாளிப்பது என்று. இப்ப நான் ஒரு சாமானியனாக இருந்து சொல்லுகிறேன், அதை எப்படி ஈடுகட்டுவது என்று சொன்னால், இப்பொழுது நகர பேருந்துகள் எல்லாம் டீசலிலே ஓடுகிறது. டீசலை தான் பயன்படுத்துகிறோம். அந்த எரிபொருள் செலவு தான் அந்த போக்குவரத்துக்கு நஷ்டத்தை அதிகமாக ஏற்படுத்துகிறது. ஆக இந்த நகர பேருந்திலே பெண்களுக்கும் இலவசம், இப்போ நாங்கள் எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்வதை போல ஆண்களுக்கும் இலவசம் என்று சொல்லுகிற போது கூடுதல் சுமைதான். ஆனால் அந்த சுமையை குறைப்பதற்கு நான் என்னுடைய யோசனையாக சொல்கிறேன். எங்களுடைய பொதுச்செயலாளருக்கு பல யோசனைகள் இருக்கும், சொல்லுகிறேன். அனைத்து நகர பேருந்துகளையும் டீசல் பயன்படுத்துவதை தவிர்த்து மின்சார பேருந்துகளாக ஆக்கிவிட்டால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டலாம். எத்தனையோ வழி இருக்கிறது, அந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்குத்தான் அந்த நிர்வாக திறமை, இந்த ஆளுமை என்று நான் சொன்னேன். அதைத்தான் எங்களுடைய பொன்பனச்சம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியிலே நிரூபித்து காட்டினார். தனக்கு ஆளுமை இருக்கிறது. சத்துணவு திட்டத்தை யாராவது எதிர்பார்த்தார்களா? சொன்னார். அதிகாரிகள் தடுத்தார்கள், நிதி இல்லை என்றார்கள்.
நான் பிச்சை எடுத்தாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அதை இன்று வரை சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். வேறு எந்த ஆட்சி வந்தாலும் அந்த திட்டத்தை கைவிட முடியாத அளவுக்கு இன்றைக்கு அந்த திட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கு என்ன வழி என்பதை ஆராய்ந்து செய்ய வேண்டும். அப்படித்தான் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பல திட்டங்களை கொண்டு வந்தார். அதுவும் குறிப்பாக பெண்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தார். அதையும் சிறப்பாக செயல்படுத்தி காட்டினார். எனவே அந்த இரண்டு தலைவனுடைய ஆளுமையை ஒரு சேர பெற்றிருக்கிற எங்களுடைய பொதுச் செயலர் நிச்சயமாக தன்னுடைய ஆளுமையினால் காரணமாக இந்த நிதி மேலாண்மையை நல்ல முறையில் செயல்படுத்தி இந்த மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு வேண்டிய அந்த நிதியை ஒதுக்கி மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பார் என்று நம்புகிறோம். நம்புவதல்ல, மக்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். அப்படி ஆட்சி அமைக்கிற போது எங்களுடைய பொதுச் செயலர் முதலமைச்சராக அந்த பொறுப்பிலே இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்து சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தார் என்கிற அந்த பெயரை மக்கள் மத்தியில் நிச்சயமாக எடுப்பார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.